நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். முகிலனுக்கு வெளியில் போகணுன்னாலே அவ்வளோ ஒரு குஷி. முக்கியமாக நாங்கள் வந்து அவங்க பாப்பாவுக்கு ட்ரெஸ் தான் எடுக்க போகிறோம். நாங்கள் ஊருக்கு போகிறனால ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிட்டு ஒரு சில பொருளும் வாங்கிட்டு வர போகிறோம். முகிலனுக்கு ரொம்ப குஷி. வெளியில் போகணுன்னாலே அவனுக்கு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஒரு குஷி ஆகிடுறான். எனக்கு செப்பல் வேண்டாம், ஷூ தான் வேணும்னு அவனே ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. சரி அவனுக்கும் போட்டு விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பேக் என்கிட்ட கொடுக்கவே இல்லை, அவனே எடுத்துக்கிறேன்னு ஒரே குஷி வெளியில போறதுக்கு. மார்க்கெட்டுக்கு போய் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இந்த மார்க்கெட்டில் தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நம்ம மாலில் வாங்குறத விட இந்த மாதிரி இடத்துல நம்ம வாங்கும் போது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். ப்ரைஸ் நம்ம வந்து அவங்கக்கிட்ட கம்மி பண்ணியும் வாங்கிக்கலாம். ஆனால் மாலுக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைஸில் அங்கே கிடைக்கவும் கிடைக்காது. அதே சமயம் நம்ம ஒரு பொருள் வாங்கணும், இந்த இடத்துல ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒரு கூட குறைச்சல் சேர்த்தி ஒரு பொருளோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பொருளோ கூட வாங்கிக்கலாம். ஆனால் மாலுக்கு போனால் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் பில் பண்ணி நம்ம வாங்கிட்டு வர முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் மாலை விட இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பில் வாங்குறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். மால் பெஸ்ட்டாக ஸ்ட்ரீட் ஷாப் பெஸ்ட்டான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 100, 150, 200, 250 இந்த மாதிரி ப்ரைஸில் நிறைய இருக்கும். அதுதான் கத்திகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். அப்போ வந்து பேக் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பேகு கடைக்கு போனோம். அங்கே பேக்லாம் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து ப்ரைஸ் செட் ஆகலை. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி தோணுச்சு. அதனால் நான் வந்து பேக் எதுவும் எடுக்கலை, பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகிலனோட ஒரு குட்டி பாப்பாவுக்கு அங்கே ஒரு ஹேங்கரில் வந்து நிறைய ட்ரெஸ் மாட்டி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சம்மர்ன்றனால போட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றனால ஒரு 2 ட்ரெஸ்ஸு வாங்கிட்டும் கிளம்பி வந்துட்டேன். ட்ரெஸ்ஸு வாங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் செப்பல் எடுக்கலான்னு முடிவு பண்ணி செப்பல் கடை எங்கே இருக்குன்னு தேடி ஒரு வழியாக செப்பல் கடையை கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்து 2-3 செப்பல் பார்த்துருந்தேன். எல்லாமே 100, 150 அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பலை எடுத்து முகிலனுக்கு போட்டு பார்த்தேன் சரியாக போகுதா அப்படின்றனால. அதுக்கப்புறம் அவன் போட்டிருந்த ஷூவை கழட்டிட்டு நான் எடுத்திருந்த செப்பல் போட்டு பார்த்தேன். ஆனால் பட் அது வந்து சைஸ் சின்னதாக இருந்தது. அவங்க போடும்போதே சொன்னாங்க இது சரியாக போகாதுன்னு. நானும் சரி நம்ம ஒரு ஆசைக்கு போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்த்தேன். சைஸ் செட் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு செப்பலும் போட்டு பார்த்தேன், அதுவுமே கொஞ்சம் செட் ஆகலை. அதுக்கப்புறமா வயலட் கலர் செப்பல், இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் பட் அது வந்து கேர்ள் பேபி போடுற மாதிரி இருந்தது, பாய் பேபி போடுற மாதிரி இல்லை. அதனால் அதை வந்து நான் திரும்ப வச்சுட்டேன். திரும்ப அந்த கடைக்காரர்கிட்டே 2 வயசு குழந்தைங்களுக்கு செப்பல் போடுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் பேசுகிற பாஷை அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிற பாஷை எனக்கு புரியல. அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய பாஷை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு செப்பல் எடுத்து காட்டினாங்க. எனக்கு வந்து அந்த செப்பல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாடலில் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே வேண்டாம், நானே ஒரு மாடல் அங்கே இருக்கிறத எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே எடுத்து காட்டினாங்க. பரவாயில்ல, நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பொறுமையாக எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் செப்பல் தான் வாங்கியிருந்தேன். முகிலனுக்கும் அது செட் ஆகிடுச்சு. அதை அவனுக்கு போட்டு பார்த்துட்டு ஓகே இதுவே நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்துகிட்டு அடுத்த கடைக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டிஷர்ட் 100 ரூபான்னு சொல்லி அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு முகிலனுக்கு வந்து வீட்டில் போட்டுக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டிஷர்ட் பார்த்து அவங்கக்கிட்ட கொடுத்து அதையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா முகிலன் அவங்க பாப்பாவுக்கு வந்து இந்த 150 to 250 இருக்கு இல்லையா, இந்த ஷாப்பில் முகிலன் அவங்க பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், இனி ட்ரெஸ் பர்ச்சேசிங் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை செலவு சைடு வந்துட்டோம். நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்றனால மளிகை செலவு வந்து எதுவும் வாங்காமல் காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி சைடு பக்கம் வந்தால் அவங்க சொல்கிற ஒவ்வொரு ரேட்டும் பார்த்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. ஃபைனலாக ஒரே ஒரு காய்கறி மட்டும் வாங்கிட்டு வெங்காயம் இது 2யும் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். காய்கறிகளாக வாங்கி கிளம்பிட்ட பிறகு அந்த வழியில் பார்த்திங்கன்னா நாவல் பழம் இருந்தது. நாவல் பழம் இருந்ததை பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி நாவல் பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் ரேட் கேட்டால் 1/4 கிலோவே 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ரேட்டை கேட்டதுமே ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி பழம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. ஓகே அப்படின்னு அவங்க
எடை போட்டிருந்தாங்க. எடை போட்ட பிறகு ஒரு பழம் கூட எக்ஸ்ட்ரா போடல. அதுலேருந்து பழத்தை திரும்பவும் எடுத்து போட்டுட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. 100 ரூபா கொடுக்க மனசு வராமல் அவங்கக்கிட்ட 100 ரூபாயை கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஊர் சைடில் எவ்வளோ ரேட்டுக்கு போகுது நாவல் பழம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் வீட்டில் போய் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் இந்த வீடியோ கீழே நான் டேக் பண்ணுறேன். அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.